ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஸ்ரீ கதர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 5th ஸ்டாண்டர்ட் சோஷியல் 3rd யூனிட் குட் சிட்டிசன். குட் சிட்டிசன்னா நல்ல குடிமகன் அர்த்தம். ஒரு நல்ல குடிமகன் எப்படிலாம் இருக்கணும், என்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். லெசனோட டைட்டில் ஒன்ஸ் அகெயின் ஐ வில் டெல் குட் சிட்டிசன். இப்போ உங்களுக்கு ஒரு பிக்சர் வரும், அதில் பார்த்து அது என்ன சொல்ல வருதுன்றத நீங்கள் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு 6 ரிலேட்டட் ஆக்டிவிட்டி இருக்கு. அது என்னென்ன ஆக்டிவிட்டினா, சம்படிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி, யாராவது ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி, நம்ம நேஷனல் ஃப்ளாகுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்து சல்யூட் பண்ணுற மாதிரி, ட்ரீஸை வந்து பிளான்ட் பண்ணுற மாதிரி, பெட் அனிமல்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா பார்த்துக்கிற மாதிரி, அதே மாதிரி கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி, செடி நம்ம வீட்டில் வளர்க்குறதுக்கு தண்ணி ஊற்றுறது, அந்த மாதிரி சில பிக்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சரில் கொடுத்துருக்க மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நேச்சராகவே ஒரு குட் ஹியூமன் பீயிங்காக இருப்பாங்க. அட் த சேம் டைம் அவங்க தான் ஒரு குட் சிட்டிசனாகவும் இருப்பாங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா, ஹூ இஸ் அ ஹியூமன், வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ். அதாவது மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் என்ன வித்தியாசம், மனிதன்னா யாரு அப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து man is a social animal. Human beings are bestowed with sense. Human beings think and act using their sense. They are born free but born in the social world. They can't live alone. They need social and emotional support. To live in the society, they need to develop some good values. தட் மீன்ஸ் மனிதர்கள் எல்லாருமே ஒரு சமூக விலங்கணும். மனிதர்களாகிய நமக்கு வந்து பேசிக்காகவே சில சென்ஸ் வழங்கப்பட்டிருக்கு, அதாவது அறிவு வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு செயல் செஞ்சாலும் நம்ம யோசித்து அது மூலயமா அறிவு மூலியமாக தான் செயல்படுறோம். நம்ம பிறக்கும்போது ஃப்ரீயாக, அதாவது இண்டிபெண்ட்டாக பிறந்தாலும் வளரும் போது நம்ம நெய்பர்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சப்போர்ட்டால் தான் வளர்கிறோம். ஒரு சோஷியல் வெப்பை நமக்குள்ளேயே நம்ம பாண்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்கிறாங்க. நம்மளால் தனியாக வாழ இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு சமூக ரீதியாகவும் ஒரு எமோஷ்னலாகவும் ஒரு சப்போர்ட் தேவைப்படுது நம்ம வாழ்கிறதுக்கு. அதே மாதிரி நம்ம வாழ்கிறதுக்கு எதை நம்ம டெவலப் பண்ணிக்கணும்னா குட் வேல்யூஸ், நல்ல பண்புகளை நம்ம டெவலப் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க சொசைட்டியில், இந்த சமூகத்தில் வாழ்கிறதுக்கு. Next point, we are born with few values and rights. These values are further policed in educational institutions. The aim of education is to change a person into a valuable person. That means நம்ம பிறக்கும்போதே வந்து சில பண்புகளோடையும் சில உரிமைகளோடையும் பிறக்கிறோம். அந்த உரிமைகளையும் பண்புகளையும் இன்னும் கொஞ்சம் சிறப்பு தரதுக்கு தான் வந்து கல்வி நிறுவனங்கள் செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. அந்த கல்வி நிறுவனங்களோட நோக்கம் என்னன்னா, ஒரு மனிதனை மிக சிறந்த பண்புள்ள மனிதன் ஆக்குறது தான். நெக்ஸ்ட் அந்த டயக்ராமை பார்ப்போம். நம்ம மனிதர்களை பிறக்கும் போதே சில அறிவுகள் இருக்கும், சென்ஸ் இருக்கும்னு நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பார்த்தோம். அது என்னென்ன சென்ஸ்ன்றத கொடுத்துருக்காங்க. பேசிக் 5 சென்ஸ்: சைட், ஹியரிங், ஸ்மெல், டேஸ்ட், டச், அதாவது பார்க்கறது, கேட்கறது, நுகர்றது, சுவைக்கிறது, தொடுதல். யாராவது டச் பண்ணால் ஃபீல் பண்ணுறோம்ல, அந்த ஃபீல். நெக்ஸ்ட் பாயிண்ட், குட் வேல்யூஸ் ஆர் குவாலிட்டிஸ் ஆஃப் அ பர்சன் தட் கீப்பிங் சொசைட்டி ரன்னிங். திஸ் குவாலிட்டிஸ் கேன் பி டெவலப்டு பை ஆல். தட் மீன்ஸ் நம்ம ஒவ்வொரு நாட்டிலையும் வாழ்கிறதுக்கு ஒவ்வொரு வழிமுறைகள் இருக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அது எப்படி வந்து டெவலப் ஆகும்னா, நம்மளை சுற்றி இருக்கவங்க அந்த சமூகத்தின் படி தான் நம்ம வாழ்வோம். சரியா? அது மூலியமாக தான் நம்மளோட குட் வேல்யூஸ் டெவலப் ஆகும். இதை வந்து டெவலப் பண்ணுறது, க்ரியேட் பண்ணுறது யாரெல்லாம் நடக்குதுன்னா, நம்ம சுற்றி இருக்க அந்த நெய்பர்ஹுட்ஸ், நம்ம சமூகத்தை, நம்ம ஊரை சார்ந்தவங்க, இல்லாட்டினா நம்ம நாடை சார்ந்தவங்க மூலியமாக நம்ம குட் வேல்யூஸ் டெவலப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. த டேர்ம் ஆஃப் சிவிக் ரிலேட்ஸ் டு பீப்புள் ஆர் சிவிலியன் ஆர் சிட்டிசன் ஆஃப் அ கண்ட்ரி. People should live together in unity. That means சிவிக்ன்ற வேர்ட் எதை ரிலேட் பண்ணுதுன்னா, கண்ட்ரி ஆஃப் பீப்புள், அதாவது ஒரு நாட்டில்
வாழக்கூடிய மக்களை தான் நம்ம சிவிக்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு நாட்டில் எந்தவித வேற்றுமையும் இல்லாமல் ஒற்றுமையாக ஒன்றா வாழக்கூடியவங்கள தான் மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், லிவிங் டுகெதர் இன் harmony despite all the disparities is a significant value. Helping other is also an important value. That means நமக்குள்ள எவ்வளவு வேற்றுமை இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி ஒற்றுமையாக இருக்கணும். அட் த சேம் டைம் அதே வேளையில் நம்ம என்ன பண்ணணும்னா மற்றவங்களுக்கு, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கணும். அது முக்கியமான ஒரு மதிப்பாக கருதப்படுது குட் வேல்யூஸில். There should be no disparity among people and all are one. Today's children are tomorrow's citizen of the nation. Moral and good values have to be grown among children so that they may become valuable citizens. That means இங்கே எந்த ஏற்றத்தாழ்வுகளும், பணக்கார ஏழை அந்த எந்த ஏற்றத்தாழ்வுகளும் இங்கே கிடையாது. இங்கே சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம், ஆல் ஆர் ஒன் அப்படின்னு சொல்றாங்க. இன்றைய குழந்தைகள் இந்த தேசத்தோட நாளைய குடிமக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதனால குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே மாரல் ஸ்டோரி, அதாவது நெறிக்கதைகள், நீதி நெறிக்கதைகள், அந்த மாதிரி குட் வேல்யூஸ் சொல்லி வளர்க்கணும். அப்படி வளர்த்தாதான் அவங்க நாளைக்கு ஒரு நல்ல மதிப்புள்ள குடிமகனா வருவாங்க. நெக்ஸ்ட், வேர்ல்ட் சர்வைவ்ஸ் ஆன் morality, selfishness is immoral and selflessness is moral. சுவாமி விவேகானந்தா. தட் மீன்ஸ் இந்த உலகத்தில் வாழக்கூடியவங்க எல்லாருமே ஒழுக்க நெறியை பின்பற்றி வாழ்கிறாங்க. அதில் சுயநலன்றது ஒழுக்க நெறியற்றது. அதை பிறருக்கு ஹெல்ப் பண்ணுறது, மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கிறது தான் உண்மையான நெறின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாரு. குட் வேல்யூஸ்னா நல்ல மதிப்புகள்னு அர்த்தம். அதை 5 விதமாக பிரிக்கிறாங்க, 5 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் இது பர்சனல் வேல்யூஸ், தனிப்பட்ட மதிப்புகள். கல்ச்சுரல் வேல்யூ, கலாச்சார மதிப்புகள். சோஷியல் வேல்யூஸ், சமூக மதிப்புகள். டிசிப்ளினரி வேல்யூ, ஒழுக்க மதிப்புகள். கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூ, அரசியல் அமைப்பு மதிப்புகள். இப்போ இந்த 5 மதிப்புகளையும் விரிவாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் we are see about personal values. Personal value is the basic value for every individual. We must bring out the hidden values of the person that they acquire from their experience. This leads to their overall development. Personal value அப்படின்னா என்னன்னா, நமக்கு பேசிக்காவே இயற்கையாகவே அடிப்படையாக சில பண்புகள் இருக்கும், மதிப்புகள் இருக்கும். மதிப்புனா அந்த இடத்துல நம்ம டேலண்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. டேலண்டாக நம்ம பேசிக்காக சில டேலண்ட்ஸ் இருக்கும். அது ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவத்தின் மூலியமாக தான் நமக்கு அது கிடைக்கும். இப்போ நம்ம நல்லா வரைவோம்னா நமக்கு தெரியுமா, ஏதாவது ட்ரை பண்ணும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்க ஹிடன் டேலண்ட்ஸ், அதாவது மறைக்கப்பட்ட மதிப்புகளை தேடி கண்டுபிடிக்கணும். அது நம்ம ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை நம்ம வளர்த்துக்கணும். நெக்ஸ்ட் நமக்கு ட்ரை தீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 8 கொஸ்டின்ஸ் இருக்குது, கீழேயே ஆப்ஸ் இருக்குது. அதில் எது ஃபில் பண்ணணுன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வி ஷோ டேஷ் டு ஆல் லிவிங் பீயிங்ஸ்டையும் நம்ம என்ன காமிக்கணும்னா லவ். செகண்ட் கொஸ்டின், ஹெல்ப் த புவர் வித் ஜெனராசிட்டி. ஜெனராசிட்டினா பெருந்தன்மை. தேர்ட் கொஸ்டின், டேஷ் இஸ் த பெஸ்ட் பாலிசி. ஹானஸ்டி, நேர்மை. ஃபோர்த் ஒன், த பெஸ்ட் ரிலேஷன்ஷிப் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப். ஃபிஃப்த் கொஸ்டின், வி ஷோ டேஷ் டு அவர் கெஸ்ட். ஹாஸ்பிட்டாலிட்டி, அதாவது விருந்தோம்பல். சிக்ஸ்த் கொஸ்டின், வி ஷோ டேஷ் டு தோஸ் ஹூ சஃபர். மெர்சி, கருணை. செவன்த் கொஸ்டின், ஆல்வேஸ் ஸ்பீக் த ட்ரூத். எய்த் கொஸ்டின், வி மஸ்ட் மெயின்டைன் டேஷ் இன் பப்ளிக். பீஸ், அதாவது அமைதியாக இருக்கணும் பப்ளிக்கில். செகண்ட் ஒன் இஸ் கல்ச்சுரல் வேல்யூஸ். டு பிகம் வெல் மேனர்ட் ஆர் கல்ச்சுரல் இஸ் அன் எசன்ஸ் ஆஃப் த சொசைட்டி. அப்படின்னா கல்ச்சுரல் வேல்யூனா கலாச்சார மதிப்புகள்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். கலாச்சார மதிப்புகள்ன்றது என்னன்னா ஒரு சொசைட்டியோட, அதாவது சமூகத்தோட சாராம்சம், பேசிக்னு சொல்லலாம்.
நெக்ஸ்ட் உங்களுக்கு ட்ரைதீஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் யுவர் மதர் டங்? உங்களோட தாய்மொழி என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும், தமிழ். செகண்ட் கொஸ்டின், விச் இஸ் அவர் அஃபிஷியல் லாங்குவேஜ்னு கேட்குறாங்க. நம்மளோட அதிகார மொழி என்னன்னு கேட்குறாங்க. அதுவும் தமிழ் தான். தேர்ட் கொஸ்டின், மெயின் ஃபுட் ஆஃப் நார்த் இந்தியா. நார்த் இந்தியாவில், வட இந்தியாவில் எது மெயின் ஃபுட்டுன்னு கேட்குறாங்க. வீட், கோதுமை. ஃபோர்த்து கொஸ்டின், டேஸ் இஸ் த மெயின் ஃபுட் ஆஃப் சவுத் இந்தியா. நம்ம சைடு எது மெயின் ஃபுட்டுன்னு கேட்குறாங்க. ரைஸ். ஃபிஃப்த் கொஸ்டின், ஹவு மெனி லாங்குவேஜ் டூ யூ நோ? உனக்கு எத்தனை மொழிகள் தெரியும்னு கேட்குறாங்க. உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியுமோ அத்தனை லாங்குவேஜ் போட்டுக்கலாம். Irrespective of language and religion, people live together in harmony. This help to maintain cultural values. அதாவது நமக்கு இடையில மொழிகள் வேறுபட்டாலும் மதங்கள் வேறுபட்டாலும் ஒன்றிணைந்து இணக்கத்தோட, அதாவது நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட பாண்டிங்காக இருக்கும். இதுதான் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா நம்ம கலாச்சார மதிப்புக்கு பண்புக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட், இன்சைட் த பாக்ஸ், we are Tamil people and Indians too. We are all human. நம்ம தமிழர்கள் இந்தியர்களும் அதே மாதிரி நம்ம மனிதர்களும்னு சொல்கிறாங்க. We must live together as brothers and sisters. நம்ம இங்கே ஒன்றிணைந்து வாழ்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரி இருக்கணும். எந்த ஒரு மதமோ இனமோ மொழியோ வேறுபாடு காட்டக்கூடாது, பார்ஷியாலிட்டி காட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், தேர்ட் ஒன், சோஷியல் வேல்யூஸ். ஹவு ஷுட் வி பிஹேவ் இன் பப்ளிக் பிளேசஸ்? பப்ளிக் பிளேசஸில் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வி கேன் மெயின்டைன் குட் வேல்யூஸ் இன் பப்ளிக் பிளேசஸ் பை ஃபாலோயிங் த பாயிண்ட்ஸ் கிவன் பிலோ. நம்ம பப்ளிக் பிளேசஸில் நன்மதிப்போட நடந்துக்கணும். எப்படின்னா சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்ப்போம். மெயின்டைன் குட் ரிலேஷன்ஸ் வித் பீப்புள். ஒரு பீப்புள்ஸ் கிட்ட சண்டை போடாமல் ஒரு நல்ல குட் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ரெஸ்பெக்ட் நேச்சர், நேச்சருக்கு மரியாதை கொடுக்கணும். பி டாலரண்ட், அப்படின்னா சகிப்புத்தன்மையோட இருக்கணும். மெயின்டைன் ஃப்ரெண்ட்ஷிப், எல்லாரோடையும் ஒரு நட்புறவோட இருக்கணும். இதுதான் சமூக மதிப்புக்கு முக்கியமானது. நெக்ஸ்ட், நம்மளா யோசிச்சு எழுதுற மாதிரி 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ரோ ட்ரீஸ் டு கெட் ரெயின்ஃபால். மரம் வளர்த்தா மழை பெறுவோம். மில்லியன் பெனிஃபிட் இஃப் தே லிவ் பீஸ்ஃபுல்லி. அமைதியான முறையில் வாழ்ந்தா பலாயிரம் நன்மைகள் நமக்கு கிடைக்கும். தேர்ட் கொஸ்டின், யுனைடெட் வி ஸ்டாண்ட், டிவைடட் வி ஃபால். அதாவது ஒற்றுமையாக இருந்தால் யாரும் நம்மளை வீழ்த்த முடியாது. நெக்ஸ்ட், ஃபோர்த் ஒன், டிசிப்ளினரி வேல்யூஸ், அதாவது ஒழுக்க மதிப்புகள். அதில் என்ன பார்க்குறோன்னா, ஃபஸ்ட்டு பஞ்சுவாலிட்டி, நேரம் தவறாமை. எந்த ஒரு செயலை செய்யும் போதும் கரெக்டான டயத்தில் பண்ணணும். இன்வால்மெண்ட், எதுவாக இருந்தாலும் உள்ளார்ந்து செய்யணும், ஒரு முழு ஈடுபாடோட செய்யணும். ட்ரீட்டிங் எவ்ரி ஒன் அஸ் ஈக்குவல், எல்லாத்தையும் சரிசமமாக நடத்தணும். டூயிங் ஒர்க் ஆன் டைம், எந்த வேலையும் அப்புறம் பார்க்கலாம், தள்ளி போடக்கூடாது, எப்போ பண்ணணுமோ அந்த நேரத்தில் பண்ணி முடிச்சிடணும். ஹோல்டிங் யோர்ஸ் மோரல், எந்த சூழ்நிலையும் நம்மளோட மாரல்ஸை விட்டு கொடுக்க கூடாது. நமக்குன்னு ஒரு மாரல்ஸ் இருக்கும், அதை விட்டு கொடுக்க கூடாது. டூயிங் டியூட்டிஸ் வித்தவுட் ஃபெயில், அதாவது எந்த காரணமும் சொல்லி அப்புறம் பார்க்குற அந்த வேலையை அவாய்ட் பண்ணக்கூடாது. ஒரு நம்ம கொடுத்த வேலையை இன்னொரு ஆளுக்கிட்ட கொடுக்கக்கூடாது, நம்மளே அதை பண்ணணும். இனி சொல்லிட்டே போகலாம். இதெல்லாம் தான் டிசிப்ளினரி வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சர்க்கிள் த குட் வேல்யூஸ் கிவன் பிலோ இன் த டேபிள். கீழே கிராஸ்வேர்ட் டேபிள் மாதிரி இருக்குது, அதில் குட் வேல்யூஸ் என்னென்னு சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லவ், அடுத்து கான்டாக்ட், அடுத்து சர்வீஸ். லாஸ்ட்டாக நம்ம பார்க்குறது கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூ. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சேஃப்கார்ட் த பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸை எந்த வித சேதமும் படுத்தக்கூடாது. செகண்ட் பாயிண்ட், மெயின்டைன் த யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன். நம்ம எப்பயுமே தேசத்தில் ஒற்றுமையும் நேர்மையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன், டெவலப் சயின்டிஃபிக் ஆட்டிடியூட், அதாவது அறிவியல் அணுகுமுறையை நம்ம எவ்வளோ தூரம் டெவலப் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் முன்னேற்றணும். ஃபோர்த் ஒன், ப்ரொடெக்ட் த நேச்சுரல் ரிசோர்சஸ், இயற்கை வளங்களை நம்ம பாதுகாக்கணும். ஃபிஃப்த் ஒன், கேர் ஃபார் என்விரான்மெண்ட், என்விரான்மெண்ட் மேலே அக்கறை செலுத்தணும், அதாவது சுற்றுப்புறத்தில் அக்கறை செலுத்தணும். ஹானர் த நேஷனல் சிம்பிள்ஸ், நம்ம தேசிய சின்னங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். செவன்த் ஒன், ரெஸ்பெக்ட் மாத்ராஸ் அண்ட் தியர் சாக்ரிஃபைஸ், அதாவது தியாகிகளாக மதிக்கணும், அவங்க
தியாகத்துக்கு மரியாதை செலுத்தணும். 8th one, preserve our culture and heritage. அதாவது நம்ம கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பாதுகாக்கணும்னு. 9th and last one, develop patriotism. அதாவது நம்ம கிட்ட தேசபக்தி இருக்கணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் இது என்விரான்மெண்ட், அதுக்கு ஆன்சர் ட்ரீ. செகண்ட் கொஸ்டின் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, அதுக்கு ஆன்சர் பஸ். தேர்ட் ஒன் நேஷ்னல் சிம்பிள், அதுக்கு ஆன்சர் நேஷ்னல் ஃப்ளாக். ஃபோர்த் ஒன் ஹார்மோனி, அதுக்கு ஆன்சர் இந்தியன் மேப். ஃபிஃப்த் ஒன் அண்ட் லாஸ்ட் சயின்டிஃபிக் ஆட்டிடியூட், அதுக்கு ஆன்சர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா there are some factors that affect our values. நம்ம கிட்ட இருக்க நல்ல மதிப்புகளை பண்புகளை பாதிக்கிற மாதிரி சில காரணங்கள் இருக்கு, அதை தான் பார்க்க போறோம். எக்ஸ்ட்ரீம் faith and religion leads to communalism. அதாவது மதம் சார் பிரிவினைகள், இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் இந்த மாதிரி காரணிகளும் நம்ம நல்ல பண்புகளை பாதிக்கும். நெக்ஸ்ட் ஒன் டோன்ட் பிரேக் த கியூ அண்ட் ரூல்ஸ். நம்ம இப்போ வரிசையில் நிற்கும் போது முன்னாடி போய் வேகமாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கியூவை ஃபாலோ பண்ண மாட்டோம். அதே மாதிரி சில ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருப்போம். அப்படி இருக்கும்போது நம்மக்கிட்ட இருக்க நல்ல பண்புகள் பாதிக்கப்படும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா ஸ்ப்ளிட்டிங் அண்ட் டம்பிங் கார்பேஜ் எவ்ரிவேர். குப்பையை எந்த இடம் பார்க்காம கொட்டுறது, குப்பை தொட்டியில் கொட்டாமல் வெளியே கொட்டுறது, ரோட் சைடில் எச்சி துப்புறது, இந்த மாதிரி இருக்கதும் நம்ம நல்ல மதிப்பை கெடுக்கும். நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் பொல்யூட்டிங் லேண்ட் அண்ட் வாட்டர். நம்ம நிலத்தையும் நீரையும் மாசுபடுத்துகிறோம், அதுவும் நம்மளோட நல்ல மதிப்பை கெடுக்கிற ஒரு காரணம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபேக்டர் தட் என்ரிச்சஸ் குட் வேல்யூஸ் ஆர். நம்மக்கிட்ட இருக்க நல்ல பண்புகளை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறது என்னென்ன காரணங்கள் அப்படின்ட்டு. லிட்ரரி கல்வி, கிரியேட்டிங் அவேர்னஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட், நம்மக்கிட்ட உருவாக்கப்பட்ட விழிப்புணர்வு மற்றும் ஆர்வம். ட்ரையிங் ஹார்ட் ஸ்டில் சக்ஸஸ், சக்ஸஸ் அதாவது வெற்றி பெற வரையும் முயற்சிக்கணும். ஒன்ஸ் ஓன் எவாலுவேஷன், அதாவது நம்மளே ஒரு தடவை என்ன பண்ணணும், மதிப்பிட்டு பார்க்கணும். நம்மக்கிட்ட இருக்க என்ன ப்ளஸ் மைனஸ் எல்லாமே நம்மளை சுய மதிப்பீடு பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் அக்செப்டன்ஸ், அதாவது என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு அடுத்து ஃபர்தராக என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணுன்றதை யோசிக்கணும். நெக்ஸ்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், நம்ம மேலே நமக்கே நம்பிக்கை இருக்கணும், சுய நம்பிக்கை இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் மெயின் ஃபீச்சர் ஆஃப் குட் வேல்யூ இஸ் டு ப்ரிசர்வ் ஹைஜீனிக். எவ்ரி பர்சன் ஷுட் பி தாட் டு பி ஹைஜீனிக் அண்ட் ஃபாலோ த ரொட்டீன் பிலோ. நம்ம கிட்ட இருக்க நல்ல பண்புகளை ஹைஜீனிக் சுகாதாரமாக இருக்கணும். எல்லாருமே கீழே ஒரு ரொட்டீன் வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. வேக்கப், காலையில் வெள்ளனை எந்திரிக்கணும். ப்ரஷ் யுவர் டீத், நம்ம பல் துலக்கணும். ஹாவ் அ பாத், குளிக்கணும். வியர் க்ளீன் கிளாத்ஸ், அழுக்கான ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது, சுத்தமான ட்ரெஸ் போடணும். வியரிங் ஸ்லிப்பர்ஸ் அண்ட் ஷூஸ், அதாவது செப்பல் அல்லது ஷூ போடணும். ட்ரிம் ஹேர் அண்ட் கட் த நெயில்ஸ், ஹேர் கட் நீட்டாக பண்ணணும். நம்மக்கிட்ட நகங்களையும் வெட்டணும். ஹேண்ட் வாஷ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மீல்ஸ், நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் கை கழுவணும், பின்னாடியும் கை கழுவணும். இதோட இந்த சாப்டர் முடியுது. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா ஒரு நல்ல குடிமகன் எப்படிலாம் இருக்கணும், எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னா கற்றுக்கிட்டோம். முடிஞ்சளவு நம்மளும் அதை ஃபாலோ பண்ணி குட் சிட்டிசனாக இருக்க ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஒரு நல்ல குட் சிட்டிசனாக நம்மளால் வர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல்.